Good morning, students. Computer application unit 1 chapter 3 TBMS பத்தி பார்க்க போறோம். TBMS means என்ன? Database Management System. இந்த லெசனை பத்தி இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். Introduction to Database Management System. TBMS stands for Database Management System. TBMS ஓட full form என்ன அப்படின்னா என்னது? இது Database Management System அப்படிங்கிறோம். It is, let us say, break down the words what the really meaning. அதாவது இந்த வேர்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொன்றையும் பிரித்து அதோட ரியலாக அதோட மீனிங்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். The database is a place where we store, retrieve to manage data. டேட்டாபேஸ்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க, எந்த இடத்துல நம்ம இது டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறது, மறுபடியும் ரெட்ரீவ் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம என்னது டேட்டாபேஸ். டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி மறுபடியும் எடுத்து பார்க்குறதுக்கு பேர் தான் என்ன டேட்டாபேஸ். அப்போ டேட்டானா என்ன? டேட்டாங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன். இந்த டேட்டா வச்சு தான் நம்ம என்னது ஒரு மீனிங்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வரும். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா உங்களோட நேமு, உங்களோட உங்களுக்கு பிடிச்ச கலரு, அல்லது உங்கள் அப்பா பேர், உங்கள் அம்மா பேர், உங்கள் ஊர், ஒவ்வொன்றும் தனித்தனி வார்த்தையாக தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டேட்டாமா. இந்த டேட்டா எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம என்ன இருப்பது அப்படின்னா ஒரு மீனிங்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம உருவாக்க முடியும். ஓகேங்களா? அடுத்து இந்த டேட்டாபேஸில் வந்து எந்த இதெல்லாம் வரும்னா ஆஸ்ட்ரோனாமிக்கல் டேட்டா. ஆஸ்ட்ரோனாமிக்கல் டேட்டானா வானிலையில் ஆராயிறாங்க பார்த்தீங்கன்னா மேலே இருந்துட்டு அந்த மாதிரி சயின்டிஸ்ட்டை ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த டேட்டாஸ் எல்லாமே இதில் தான் வரும்னா எவ்ரிதிங் கம்ஸ் அண்டர் த டேட்டாபேஸ். எல்லாமே இதில் வரும், அந்த டேட்டாபேஸில் வர. இப்போ இந்த மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து ரெஃபர்ஸ் டு தி செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் டு மேனேஜ் டேட்டா. இந்த மேனேஜ்மெண்ட் சிஸ்டங்கிறது என்னன்னா செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் வச்சு டேட்டா வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. We have with various action like storing, retrieving, filtering and etc. அதான் டேட்டாவில் ஸ்டோர் பண்ணுறது, மறுபடியும் எடுக்கிறது, அது மாதிரி ஃபில்டர் பண்ணி தேவையானது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம் சொல்லலாம். இப்போ நீங்கள் 10th எக்ஸாம் எழுதிருப்பீங்க. எக்ஸாம் எழுதும்போது உங்கள் எல்லா டேட்டா, உங்கள் பேர், உங்கள் அம்மா பேர், அப்பா பேர், ஃபோன் நம்பரு, டேட்டா பர்த்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் சப்ஜெக்ட் என்னென்ன மார்க் எல்லாமே அதை ஸ்டோர் பண்ணுவோம். ஃபஸ்ட் எடுத்து சேவ் பண்ணிட்டு இருப்போம். சேவ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட நேம் வந்து எடுக்கிறதுக்காண்டி நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னா அதில் என்னென்ன வேணுமோ மறுபடியும் ரெட்ரீவ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளாக வந்து உங்களோட ரிசல்ட் பார்க்கும்போது உங்களோட டேட்டா பற்றியும் உங்களோட எக்ஸாம் நம்பரையும் கொடுத்து பார்த்தோம்னா உங்களோட மட்டும் காட்டணும், எல்லாத்தையும் காட்டாது. அது மாதிரி தான் ஃபில்டரிங், தேவையானதை மட்டும் எடுத்து காட்டுறது. இப்போ ஸ்கூல்னா எஸ்சிடி ஸ்கூலுக்கு மட்டும் தேவையான எடுத்து காட்டுறது. இந்த மாதிரி பண்ணால் ஃபில்டரிங், அதாவது நம்ம எடுத்து பார்க்கணும். இது எல்லாத்தையும் பண்ணக்கூடிய எல்லாமே இதில் வரணும்னா இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான் வரும். சம் ஆஃப் தி பாப்புலர் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னா MySQL ஒன்று இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா Oracle இருக்குது. இதெல்லாம் என்னென்னா ஒரு பாப்புலரான ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேர். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா கிவிங் ப்ரொடக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் வந்து நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா டேட்டாஸ் வந்து ப்ரொடக்ஷன் வந்து கொடுக்குது, செக்யூரிட்டி கொடுக்குது. யூசர் ஃப்ரெண்ட்லி டு யூசர் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். சம் ஆஃப் த நோட்டபிள் ஃபீச்சர்ஸ் ஆஃப் குட் டிபிஎம்எஸ். இதுதான் டிபிஎம்எஸோட ஒரு ஃபீச்சர்ஸ், அதாவது நல்லா ஒர்க் ஆகக்கூடிய ஒரு சம் ஃபீச்சர்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் டு டிபிஎம்எஸ். டிபிஎம்எஸோட டெஃபினேஷன். இப்போ டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா the database management system is a system software for creating and managing database. ஈஸியான இதுதாங்க டிபிஎம்எஸ்னாலே டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இந்த சாஃப்ட்வேர் வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து எதற்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் கிரியேட்டிங் அண்ட் மேனேஜிங் டேட்டாபேஸ். டேட்டாபேஸில் உள்ளதை டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கும் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு. மேனேஜ்னா அதை ஸ்டோர் பண்ணுறது, எடுக்கிறது, மறுபடியும் மாடிஃபை பண்ணுறது, ஃபில்டர் பண்ணுறது, சார்ட்டிங் பண்ணுறது, இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மேனேஜிங் சிங்கிள் வேர்ட்ஸ் பண்ண போகிறாங்க. இதுதான் என்னது டிபிஎம்எஸ். இந்த டிபிஎம்எஸ் ப்ரொவைட் யூசர் அண்ட் ப்ரோக்ராமர்ஸ், அதாவது யூசராக இருக்கட்டும் இல்லை முன்னாடி ஒரு ப்ரோக்ராமர் இருக்கட்டும் வித் a systematic way to create, retrieve, update and manage data. இது டேட்டா டிபிஎம்எஸ் எதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுது யூசருக்கு அப்படின்னா சிஸ்டமேட்டிக் கம்ப்யூட்டர் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிரியேட் பண்ணுறது, மறுபடியும் ரெட்ரீவ் எடுக்கிறது, அதில் ஏதாவது மறுபடியும் அப்டேட் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது எல்லாத்தையும் என்னது இது ப்ரொவைட் பண்ணுது. வாட் டைப் ஆஃப் டேட்டா இஸ் ஸ்டோர்ட் இன் ஏ டேட்டாபேஸ். என்னென்ன டைப் ஆஃப் டேட்டாஸ்லாம் நம்ம டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா இன் ஏ டேட்டாபேஸ் we will grouping only related data together storing under the group name is called table. இப்போ நம்ம டேட்டாபேஸில் வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய எல்லா டேட்டாவும் நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா டேபிள் மூலமாக தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ உங்களோட டேபிள்னு வச்சுங்களேன், நீங்கள் எழுதும்போது 10th எக்ஸாம் எழுதும்போது நேம் இருக்கும், அடுத்து எக்ஸாம் நம்பர், அடுத்து டேட் ஆஃப் பர்த்து, ஃபாதர் நேமு, உங்களோட நேட்டிவ் பிளேஸு, அடுத்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் தமிழ், இங்கிலீஷ், இந்த மாதிரி என்னென்ன சப்ஜெக்ட்டு எல்லா சப்ஜெக்ட்டும்
டோட்டல் மார்க் ரிசல்ட் பாஸ் இது மாதிரி டேபிள் கிரியேட் பண்ணி தான் பண்ண போகிறோம். இது எதுக்கு யூஸ் ஆகுது? ஐடென்டிஃபைங் இஸ் டேட்டா ஸ்டோர்டு வேர் அண்ட் அண்டர் த நேம். இதில் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு, எதுக்கு கீழே இருக்குது அப்படிங்கிறத நினைக்கலாம். இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா எவாலுவேஷன் ஆஃப் டிபிஎம்எஸ். டிபிஎம்எஸோட எவாலுவேஷன் என்ன அப்படின்னா, the concept of storing the data started before 40 years in various format. நிறைய ஃபார்மேட்டில் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 40 இயர்ஸ் முன்னாடியே நம்ம என்ன பண்ணிட்டாங்க, இந்த டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறது தொடங்கப்பட்டது. இந்த டேட்டா ஸ்டோர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன் இயர்லியர் டேஸ் they have used பஞ்ச் கார்டு டெக்னாலஜி டு ஸ்டோர் த டேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான என்ன பண்ணாங்க, பஞ்ச் கார்டு அப்படிங்கிறத யூஸ் பண்ணாங்க. இப்போ தென் ஃபைல்ஸ் வேர் யூஸ்டு. இப்போ எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஃபைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஃபைல் அப்படிங்கிறத நம்ம என்ன போகிறோம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஃபோல்டராக போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறோம். த ஃபைல் சிஸ்டம் வேர் known as predecessor of database system. The ஃபைல் சிஸ்டம் தான் என்ன பண்ண போகிறாங்க, ப்ரீடிசேசர் அப்படின்னா முன்னோடியா அதாவது டேட்டாபேஸ் சிஸ்டத்துக்கு வந்து ஒரு முன்னோடியாக இருந்தது இந்த ஃபைல் சிஸ்டம் தான். வேரியஸ் அக்சஸ் மெத்தட் இன் ஃபைல் சிஸ்டம் வேர், அதாவது நிறைய இது அக்சஸ் பண்ணுற மட்டும் அந்த ஃபைல் சிஸ்டம் அக்சஸ் பண்ணுற மெத்தட்ஸ் இருந்துச்சு. இண்டெக்ஸ் அதாவது குறியீடு. அடுத்து ரேண்டம்னா நம்ம சீரட்டாக எங்கே வேணுமோ போய் எடுத்துக்கிறது. சீக்வன்ஸ்னா தொடர்ந்து வரிசையாக சீக்வன்ஷியல் மெத்தட் அக்சஸ் வரிசையாக எடுக்கலாம், ஒரு குறிப்பிட்ட நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கலாம், இண்டெக்ஸ் குறியீட்டு முறையில நினைக்கலாம் எடுக்கலாம். இந்த மாதிரி நிறையா ஃபைல் சிஸ்டம் வந்து இருந்துச்சு. இந்த ஃபைல் சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சம் லிமிட்டேஷன் இருந்துச்சு. இந்த ஃபைல் சிஸ்டம் பார்த்தா நிறையா லிமிட்டேஷன் இருந்துச்சு. அதில் என்னென்ன அப்படின்னா டேட்டா டூப்ளிகேஷன் அப்படின்னா, இப்போ சம் டேட்டா இஸ் யூஸ்டு பை மல்டிபிள் ரிசோர்ஸஸ் ஃபார் ப்ராசஸிங். சில டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ரிசோர்ஸஸ், அதாவது நிறைய இடத்துல வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம், ஒரு ப்ராசஸிங் இருக்குன்னு ஒரு இடத்துல ஒரு ப்ராசஸ் நடக்கும், மறுபடியும் ஒரு இடத்துல நடக்கும். அந்த மாதிரினா அந்த டேட்டாஸ் வந்து சில டேட்டாஸ் வந்து மல்டிபிள் ரிசோர்ஸ் ஃபார் ப்ராசஸிங் அந்த மாதிரி நடக்கும்போது நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா, தி கிரியேட்டட் மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் சம் டேட்டா வேஸ்டிங் தி பேசஸ். ஒரு டேட்டா இருக்குங்க, இப்போ செல்லத்தரை அப்படின்னு இருக்கு. செல்லத்தரை அப்படிங்கிறது தமிழுக்கும் எடுத்த மார்க்கு யாரோட மார்க்குனா செல்லத்தரை தான், இங்கிலீஷுக்கும் இதுதான். இப்போ வந்து நம்ம குவார்டர்லி எக்ஸாமுக்கு டோட்டல் போடுறோம் அந்த செல்லத்தரைங்கிற நேம்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃப் இயர்லிக்கும் வரும். அப்போ இந்த இடத்துலையும் செல்லத்தரை வரும்போது அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கா அந்த சில டேட்டாவுக்கு வந்து ஸ்பேஸை கிரியேட் பண்ணும். அதனால என்ன வேஸ்ட்டாக ஸ்பேஸ் போகும். இதெல்லாம் இந்த டேட்டா டூப்ளிகேஷன். ஒரு டேட்டா வந்து ஒரு இடத்துல உருவாக்குனாலே போதும், அதை மறுபடியும் எத்தனை இடத்துலாம் பயன்படுத்தலாம். ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் பயன்படுத்துறதுக்கு ஸ்பேஸை ஒதுக்கணும்னா அந்த ஸ்பேஸ் என்ன வேஸ்ட்டாகும். இந்த மாதிரிலாம் இதில் இருக்காமல் பண்ணுறதுக்கு வேஸ்ட் ஆக்குச்சு, ஸ்பேஸை வந்து வேஸ்ட் ஆக்குறது. அதெல்லாம் இந்த இதில் இருந்துச்சு. ஃபைல் சிஸ்டத்தில் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹை மெயின்டெனன்ஸ். இப்போ அந்த அக்சஸ் கண்ட்ரோல் அண்டு வெரிஃபைங் த டேட்டா கன்சிஸ்டன்சி நீட் ஹை மெயின்டெனன்ஸ் காஸ்ட். இந்த ஃபைல் சிஸ்டத்தில் வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு அந்த டேட்டா வெரிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப என்னது மெயின்டைன் பண்ணுறதுக்கு காஸ்ட் வந்து ரொம்பவும் அதிகமாக தேவைப்பட்டுச்சு. ஓகேங்களா, பராமரிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக காசு தேவைப்பட்டுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி. இந்த செக்யூரிட்டினா லெஸ் செக்யூரிட்டி ப்ரொவைட் டு தி டேட்டா வந்து என்னதுன்னா செக்யூரிட்டி வந்து ரொம்ப என்னாச்சு, ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு. ஏன்னா நம்ம என்ன போகிறோம்னா, ஸோ டேட்டாபேஸ் சிஸ்டம் பிகேம் பாப்புலர் டு ஓவர் கம் த above limitation of file system. இதனால ஃபைல் சிஸ்டத்தில் வந்து என்ன இந்த மாதிரி நிறையா இது இருந்ததுனால நம்ம என்ன போகிறோம், இந்த டேட்டாபேஸ் சிஸ்டம் வந்து கொண்டு வந்தோம். அதை வந்து என்னது அதில் உள்ள லிமிட்டேஷன் எல்லாத்தையும் என்னன்ட்டேன் மீறி இதில் வந்து நல்லா ஒரு பாப்புலராக வந்துச்சு. அதை பற்றி இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். டிபிஎம்எஸ் கான்செப்ட். இந்த டிபிஎம்எஸ் கான்செப்ட் என்னன்னா, இப்போ நிறைய ஸ்டாண்டர்ட் அப்ளிகபிளாக டு ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதாவது டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கு ரொம்பவும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எது சப்போர்ட் இருந்துச்சுன்னா லைக் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அண்டு ஆப்ஜெக்ட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது ரெண்டு தாங்க ஆர்டிபிஎம்எஸ் ODBMS ரெண்டு தான் என்னது இது எல்லாத்துக்கும் காரணமாக இருந்துச்சு. இப்போ ஆல் டிபிஎம்எஸ் பேர்ஸ் டு தி ஃபாலோவிங் டூ பேசிக் கான்செப்ட். இதில் என்ன இருக்குது அப்படின்னா ரெண்டு பேசிக் கான்செப்ட் இருக்குது. என்னென்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் அடிப்படையானது என்ன அப்படின்னா ரெண்டு இது இருக்குது. அதில் ஒன்று என்ன அப்படின்னா ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் ACID ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறோம். ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அட்டாமிசிட்டி
அட்டாமிசிட்டி அப்படின்னா அணுக்கோப்பு, கன்சிஸ்டன்சி அப்படின்னா நிலைத்தன்மை, ஐசோலேஷன் அப்படின்னா தனித்திருக்கிறது, டியூரபிலிட்டி அப்படின்னா நீடித்த திறன். இது எல்லாத்துலையும் உள்ள ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் தான். ஏ சி ஐ டி. இதான் என்ன சொல்றான், ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிறான். இதோட என்னன்னா அட்டாமிசிட்டி ஃபாலோஸ் த தம்ப் ரூல். இதோட ரூல்ஸ் என்ன, நம்ம என்ன இதை பண்றாங்க அப்படின்னா, ஒன்று ஆல் ஆர் நத்திங். ஆல் ஆர் நத்திங். ஒன்று செய்யும்போது எல்லாத்தையும் செய்யும், இல்லைன்னா ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி இதை கடைப்பிடிக்கணும். இது என்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னா, இந்த அட்டாமிசிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னென்னா ஆல் ஆர் நத்திங் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இந்த ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஒன்று எல்லாத்தையும் செய்கிற மட்டும் இருக்கும், அனைத்தையும் செய்யும், இல்லைன்னா என்னது ஒன்றும் இல்லை, அந்த மாதிரிங்கிற விதியை ரூல்ஸை இது ஃபாலோ பண்ணுது. இந்த ரூல்ஸில் வந்து என்னென்ன போகிறாங்க அப்படின்னா, update operation is called transaction and either commit, அதாவது successful updating or abort. ஒன்று கமிட் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட்டிங் ஆகுது, அல்லது அபார்ட் அப்டேட்டிங் ஃபெயிலியர் ஆகுது. இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று இது கடைபிடிக்குது. அடுத்து கன்சிஸ்டன்சி. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்த்துருக்கோம், அட்டாமிசிட்டி அப்படின்னு பார்த்தா, அட்டாமிசிட்டிங்கிறதுல வந்து ஆல் ஆர் நத்திங், எல்லாம் அல்லது ஒன்றும் இல்லை அந்த இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டிரான்சாக்ஷன் நடக்கும்போது என்ன ஆகுது, எப்படி கால் பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட்டிங் ஆகுது, அப்படி இல்லைன்னா இன்னொன்று என்ன ஆகுது, ஃபெயிலியர் ஆகுது. இதுதான் என்னது, அந்த அட்டாமிசிட்டிங்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி அப்படின்னா இந்த consistency ensure that changes in data value ஏதாச்சும் some changes ஆனிச்சுன்னா அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா to be constant at any instance, given instant. ஏதாச்சும் ஒரு நேரத்துலையும் அது என்னாக நிலையாக அப்படியே இருக்கும், மாறாமல் அப்படியே நிலையாக இருக்கும். டேட்டாஸ் எதாவது சேஞ்சஸ் பண்ணாலும் அது என்னாக நிலையானதாக இருக்கும். இதுதான் இந்த கன்சிஸ்டன்சிங்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா the properties help in the successful transaction. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் இதுக்கு எதாவது இந்த டிரான்சாக்ஷன் ஆகிறதுக்கு ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐசோலேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் இஸ் நீடட் டூரிங் த கன்கரண்ட் டிரான்சாக்ஷன். ஐசோலேஷன் அப்படிங்கிறது என்னதான் தனியாக இருக்கிறது. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எதுக்கு இருக்காங்கன்னா எது இந்த தேவைப்படுது அப்படின்னா டூரிங் கன்கரண்ட் டிரான்சாக்ஷன் வந்து பல இது நடக்கும், அதே டேட்டில் என்னது பல டிரான்சாக்ஷன் நடக்கும். இந்த மல்டிபிள் யூசர் டிரான்சாக்ஷன் அக்சஸிங் சேம் ஆப்ஜெக்ட் த சேம் டைம். அதே சேம் டயத்தில் ஒரே ஆப்ஜெக்டை மல்டிபிள் யூசர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. இந்த டிரான்சாக்ஷன் நோன் அஸ் கன்கரண்ட் டிரான்சாக்ஷன். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கன்கரண்ட் டிரான்சாக்ஷன். அதாவது பல விதமாக அதை பரிவர்த்தனை வந்து என்ன பண்ணுறோம், டிரான்சாக்ஷன் வந்து உடனே செய்கிறாங்க. உடன்நிகழ் கன்கரண்ட்னா உடன்நிகழ் அப்படின்னு அர்த்தம். உடன்நிகழ் டிரான்சாக்ஷன் பேர். நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா டு ப்ரிவென்ட் த கான்ஃப்ளிக்ட் இன் த டேட்டாபேஸ் டேட்டாபேஸில் அப்டேட் பண்ணும்போது நம்ம என்ன போகிறோம், டிரான்சாக்ஷன் இஸ் ஐசோலேட்டட். இப்போ வந்து நம்ம பல இடத்துல பல யூசர்லேருந்து நம்ம டேட்டாஸை வந்து கொண்டு வந்து அவங்கள்ட்ட காவந்து பண்ணுறதுக்கு நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா, அதில் எதுவும் எந்த ஒரு பிரச்சனையும் வாங்காமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம அதை என்ன ஐசோலேட்டட் பண்ணுறோம். ஒவ்வொன்றையும் என்ன பண்ண போகிறோம், யூசர்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், தனிமைப்படுத்துகிறோம். இந்த மாதிரி தனிமைப்படுத்துறதுக்கு என்னென்னு தான் பேருனா இஸ் நோன் ஆஸ் த டிகிரி ஆஃப் கன்சிஸ்டன்சி. இதுக்கு பேர் தானே அது டிகிரிஸ் ஆஃப் கன்சிஸ்டன்சி அப்படின்னு பேரும். அதாவது இதை வந்து நிலைத்தன்மையின் அளவு அப்படிங்கிறோம், அதாவது தனிமைப்படுத்தப்பட்டு பண்ணக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா டியூரபிலிட்டி அப்படின்னா என்னன்னா, டியூரபிலிட்டி என்ன சொல்லியிருக்கோம் இதில் நம்மளுக்கு வந்து நீடித்த திறன், அதாவது நீடித்த திறனை நம்மளுக்கு கொடுக்கணும். டியூரபிலிட்டி இஸ் டிஃபைன்ட் அஸ் systems ability to recover all committed transactions during the failure of storage or the system. சப்போஸ் வந்து இந்த இதில் வந்து ஏதாவது டேட்டா டிரான்சாக்ஷன் பண்ணும்போது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா அதை வந்து மறுபடியும் திரும்ப பெறுறதுக்காண்டி பண்ணுற மாதிரிலாம் அந்த ஸ்டோர் பண்ணி மறுபடியும் எடுக்கிறதுக்காண்டி ரெக்கவர் பண்ணுற மாதிரி 4 டிரான்சாக்ஷன், அதுக்கு பேர் தான் என்னன்னா இந்த டியூரபிலிட்டின்னு பேர், நீடித்த திறன் பேர். சப்போஸ் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது எல்லா டிரான்சாக்ஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, சப்போஸ் ஏதாச்சுன்னா ஃபெயிலியர் ஆகும். அந்த மாதிரி ஃபெயிலியர் ஆகும்போது என்ன ஆகுனா மறுபடியும் அதை திரும்ப நம்ம பெறணும் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் இது டியூரபிலிட்டிங்கிறது. அடுத்து இந்த கன்கரன்சி கண்ட்ரோல் அண்டு லாக்கிங். இப்போ நம்ம என்னென்ன போகிறோம் அப்படின்னா, இந்த
கன்கரன்சி அப்படின்னா ஒருங்கிணைத்தல் மற்றும் லாக்கிங் நிலைநிறுத்தல். ஓகேங்களா? இதை வந்து எப்படி கட்டுப்படுத்த போகிறோம்? அதான் கட்டுப்பாடு ஒருங்கிணைத்தல் அண்டு நிலைநிறுத்தல் லாக்கிங், கன்கரன்சி கண்ட்ரோல் அண்டு லாக்கிங். இந்த இது சிஸ்டம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? இட் இஸ் தி டிபிஎம்எஸ் மெக்கானிசம் யூஸ்டு. இந்த டிபிஎம்எஸ் மெக்கானிசம் வந்து எதுக்கு மெயினாக யூஸ் ஆகுது அப்படின்னா, இந்த யூஸ் ஃபார் டேட்டா ஷேரிங், டேட்டா வந்து ஷேர் பண்ணுறதுக்காண்டி இந்த மெக்கானிசம் யூஸ் பண்ணுறோம். இப்போ when the same data is shared among multiple user, சேம் டேட்டா வந்து அதே இடத்துல வந்து மல்டிபிள் யூசர் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராப்பராக அக்சஸ் கண்ட்ரோல் இஸ் நீடட். அதற்கான நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரான அந்த கண்ட்ரோல், அக்சஸ் கண்ட்ரோல் வந்து நம்மளுக்கு தேவை. அண்டு ப்ரிவிலேஜ் ஆஃப் சேஞ்சிங் அப்ளிகேஷன் டேட்டா. நம்ம என்னென்ன போகிறோம் அப்படின்னா அது ப்ரிவிலேஜ் அப்படின்னா அது உரிமை. அப்போ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாஸ் வந்து மாத்திரம் பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் தான் அப்ளிகேஷன் டேட்டா ஐட்டம்ஸ் சேஞ்ச் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா கண்ட்ரோல்டு த்ரூ லாக்கிங், லாக்கிங் மூலமாக நம்ம என்ன நிலைநிறுத்தல் மூலமாக இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். இதுதான் இந்த கன்கரன்சி கண்ட்ரோல் அண்டு லாக்கிங். ஓகேங்களா? டேட்டா சேம் டேட்டா வந்து மல்டிபிள் யூசர் யூஸ் பண்ணியிருக்கும் போது அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்பராக அக்சஸ் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல் தேவைப்படுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டேட்டா அப்ளிகேஷன் சேஞ்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டேட்டாஸ் அப்ளிகேஷன் டேட்டாஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க, அது ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த லாக்கிங் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இதுதான் கன்கரன்சி கண்ட்ரோல் அண்டு லாக்கிங். ஓகே, இது தியரிட்டிக்கல் கான்செப்ட், கொஞ்சம் படித்து பார்த்து தான் புரியும். பார்த்துங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கால் பண்ணிக்கிறோங்க. தேங்க்யூ.